ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்தலம், திருப்போரூர் ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலோட வரலாறு, ஸ்தல புராணம், சிறப்புகள், பூஜை நேரம், திருவிழாக்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். திருப்போரூர் என்ற பெயருக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. திரு கூட்டல் புற கூட்டல் ஊர். முருகப்பெருமான் அசுரர்களுடன் செய்த யுத்தம் நடந்த புனித நிலம் என்பதை தான் இந்த பெயர் குறிக்குது. சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் ஓஎம்ஆ சாலைக்கு அருகில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான முருகன் கோவில் மலை மேலே தான் இருக்கும். இந்த முருகன் கோவில் சமதளத்தில் தான் இருக்கும். இந்த கோவிலோட ஸ்தல புராணம் மிகவும் அழகானது. அசுரரான சூரபத்மன் அதிக சக்தி பெற்றதால் தேவர்கள் பயந்த காலம் அது. அவர்கள் முருகன் பெருமானிடம் சரணடைந்து அருளை தேடினாங்க. அப்போது முருகப்பெருமான் இந்த திருப்போரூர் ஸ்தலத்தில் இருந்து கடுமையான தவம் செய்தார். அந்த தவம் முடிந்தவுடனே இங்கு இருந்தபடியே அவர் அசுரருக்கு எதிரான யுத்தத்துக்கு தயாராகினார். அதனால் இது திருப்போரூர், நடந்த புனித போர் நடந்த ஊர் என்று அர்த்தம் பெறுது. இந்த கோயிலும் குளமும் 300 வருஷங்களுக்கு முன்னாடி தான் உருவானது. பல்லவ மன்னர்கள் காலத்தில் இந்த கோயில் எழுந்ததாக வரலாறு. இந்த கோவிலுக்கு முன்புறம் திருக்குளம் இருக்குது. அது நடுவில் நீராழி மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த குளத்தில் 8 கிணறுகள் இருக்குது. கோடை வறட்சி காலத்திலும் கூட இந்த குளம் வற்றாத நிலை இருக்கும். தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போர் சவம் இந்த குளத்தில் தான் நடைபெற்று வரும். இந்த கோயிலில் கருவறையில் உள்ள முருகன் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கோயிலோட பிரதான வாயில் தெற்கு நோக்கியே தான் இருக்கும். திருப்போரூர் முருகன் கோவிலில் முதற் கடவுளான விநாயக பெருமான் கோயிலில் நுழையும் முன்புற பகுதியிலே கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார். அவரை வணங்கிய பின்னர் கந்த கடவுளை வணங்க ராஜகோபுரம் வழியாக கருவறைக்கு செல்லணும். கணநாதர் சன்னதியை சற்று தள்ளி ஆதிகுரு சிதம்பர சுவாமி சன்னதி இருக்குது. ராஜகோபுரம் நுழைவதற்கு முன்பு பெரிய வட்ட வடிவிலான மண்டபம் இருக்குது. இங்கு கொடிமரம், மயில் வாகனம், பலிபீடம் இது எல்லாமே இருக்குது. வட்ட வடிவ மண்டபம் தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் இல்லாத சிறப்பு வட்ட வடிவ மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் முருகர், வள்ளி தெய்வானை சிலைகளுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுவதில்லை. அபிஷேகத்துக்கு பதிலாக புனுகு, ஜவ்வாது போன்ற வாசனை திரவிய பொருட்கள் சாத்தப்படுது. இங்கே நவகிரகங்களுக்கு தனியாக சன்னதி கிடையாது. சூரியன், சனி 2 கிரகங்களுக்கு மட்டும் தனித்தனியாக சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் முக்கியமான பூஜை நேரங்கள் பார்க்கலாம். கால சந்தி பூஜை காலை 7 மணிக்கு நடக்கும். உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கு, சாயங்கால பூஜை மாலை 5:30 மணிக்கு, அர்த்தஜாம பூஜை இரவு 8 மணிக்கு நடைபெறுது. திருப்போரூர் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் ஸ்ரீ கந்தசஷ்டி மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறும். சூரசம்ஹார நிகழ்ச்சியும் இங்கே நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, கார்த்திகை தீபம், கந்தசஷ்டி கவசம், பாராயணம் இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் இங்கே நடைபெறுது. திருப்போரூர் ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலோட சிறப்புகள் இந்த பதிவில் பார்த்தோம். தமிழகத்தில் உள்ள முருகன் கோவிலில் இந்த தலத்திற்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்குது. ஒரு முறை நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.